எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செய்தித்தாளில் வந்தது உண்மையா? நீங்கள் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. செய்தித்தாளில் வந்தது உண்மையா? உண்மையாகவே 10,000 பிசி எடுக்க போகிறாங்களா? அதனால் வந்து வருடம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா? இல்லை வராதா? இதனால் இந்த இப்படி 10,000 போடுறதுனால அடுத்து வந்து இதுதான் வந்து இறுதியான நோட்டிஃபிகேஷனா? என்னங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் அப்புறம் வந்து ஆரம்பத்திலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஷின் கேட்காதீங்க. உங்களுக்கான நீங்கள் என்ன கேள்விலாம் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால் இதில் ஓரளவுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 10,000 பேர் எடுக்கிறதா இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அதிகமான தொழிற்சாலைகள் வந்து ஆல்ரெடி இருக்குது. சில தொழிற்சாலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்க எடுத்துக்காட்டு டாட்டா அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து சிஐஎஸ்எஃப்பை விட வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசிடம் வந்து இந்த விஷயத்தை கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப்க்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள், அதாவது இந்த அமௌண்ட்டு எக்ஸ்பென்சிவ் எல்லாமே அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனையும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸையே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது எப்படி அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள், அப்புறம் வந்து சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள இந்த ஒரு சில இடங்கள், அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கே வந்து சிஎஸ்எஃப் எதுவுமே போடாமல் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் நிறையா பார்க்குறாங்க. அதுவும் நல்லாவும் இருக்குது. அவங்களுக்கு அந்த தமிழ்நாடு போலீஸை வந்து பாதுகாப்பு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்களே கொடுத்துருங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கை வச்சனால, இப்போ அந்த பேப்பரில் வந்தது அதை தான் வந்து சிஎம் அப்புறம் வந்து முதல்வர் எல்லாருமே வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம், இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கப்போ வந்து அதாவது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, போலீஸோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதாவது ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து வந்து காவலர்கள், அதாவது பிசி அப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது கிரேடு 1 கிரேடு 2 வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது 1,17,176 பேர் இருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது இது ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து. உங்களுக்கு வேக்கன்சி எடுக்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த காலியாகக்கூடிய பணியிடங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தே கூட்டுறாங்க. இந்த 1,17,176 பேரை ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 3,000 to 4,000 பேரை வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா காவலர்களோட பணி சுமையும் கொஞ்சம் குறையும். நான் டயத்தில் வந்து 3,000 4,000 ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதாவது இப்போ 3,000 to 4,000 பேர் எடுக்கிறதுனால ஆல்ரெடி இவங்க எவ்வளோ எடுக்கிறதா இருந்திருக்காங்க அப்படின்னா 5 to 6,000 பேர் வரக்கூடிய காவலர் பணியிடத்தை நிரப்புற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க. அந்த இதில் இது ஆட் ஆகும்போது அரவுண்ட் 10,000 அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அக்யூரேட்டாக 10,000 அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க ஆட் பண்ணும்போது அது எவ்வளோங்கிறது தெரியும். சரிங்களா? அப்படிங்கப்போ இவங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த 2 வேக்கன்சி சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு ஒரு 10,000 கிட்ட வர மாதிரி இருக்குது. அதை தான் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க தெளிவாக யாருக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணனால எனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சதை வச்சு நான் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன். இதுதாங்க விஷயம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடிஷ்னலாக 2 பட்டாலியன் வந்து புதுசாக உருவாக்குறதா ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அந்த பட்டாலியன் வந்து அதாவது சிஎஸ்எஃப் மாதிரியே, அதாவது நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்சாலைகள், முக்கியமான நிறுவனங்கள், முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஃபுல்லாமே நம்ம 2 பட்டாலியன் வந்து புதுசாக கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து பாதுகாப்புக்கு மட்டுமே அந்த 2 பட்டாலியனை வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிருக்கு. அது ஓகேவும் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து சீக்கிரமே வந்து வெளியே சொல்லுவாங்க அரசு. இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இதனால் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சார் இப்போ மொத்தமாக வந்து எடுக்கிறாங்க,
அதனால் வந்து வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா, இல்லை இதுதான் கடைசியா அப்படின்னு உங்களோட கேள்வி எனக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய அடுத்தடுத்து, அதாவது இயர் பை இயர் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அதுக்கு பற்றின எந்த ஒரு கவலையும் படாமல் உட்காந்து படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? வராமல் இருக்கவே செய்யாது. சரிங்களா? இந்த இது வந்து மொத்தமாக ஒரு 10,000க்குள்ளே எடுக்கிறனால எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ அப்போ மொத்தமாக எடுக்கிறாங்க, அதனால் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வராதோ. ஏன்னா இப்போ வந்து ஏஜ் பார்ல இருக்கவங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பியிருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க, ஒரு காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ் இருக்கிற பசங்க, ஒரு 19 வயசு 20 வயசில் இருக்கவங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஸோ அப்போ அடுத்தது கால்ஃபர் வராதோ அப்படின்னு நினைப்பாங்களா? அவங்களோட கேள்விக்கு தான் நான் அந்த பதிலாக சொல்கிறேன். இது போக அடுத்து நோட்டிஃபிகேஷன் வருடம் இருக்கும். ஆனால் எப்போ இருக்கும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து எல்லோரும் என்ன கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ விஷயத்த நான் சொல்லி முடிச்சிட்டேன் இந்த வீடியோவோட. இப்போ நான் அடிஷ்னலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்ன கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, சார் பிசி தான் ஃபஸ்ட்டு வருதா, எஸ்ஐ தான் 2வது வருதா அப்படின்னு. முதல்ல எஸ்ஐ தான் வரும். சரிங்களா? இது நான் அன்னைக்கு சொல்கிறது தான் இன்னைக்கு சொல்கிறது தான் என்றைக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு ஆர்டராக போயிட்டுருக்காங்க. அந்த ஆர்டரை கொலாப்ஸ் என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் படி போயிட்டுருக்கும். சரி, இது வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டர் மாறும், இல்லை மாறாமல் எப்படினாலும் போகும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு முக்கியமான இந்த விஷயத்தை நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும். எஸ்ஐ வந்து 2024 ஜூன் மாதத்தில் போடுறதா வெப்சைட்லேயே அறிவிச்சிட்டாங்க. பிசி அறிவிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லவே இல்லை. அப்போ எப்படி அவங்க பிசி வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போடுவாங்க? இது நீங்கள் லாஜிக்காக யோசிக்கணும். 1000 பேர் குழப்பி விடுறது உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தான் பிசி வருது, பிசி இவ்வளோ தான் வேக்கன்சி இருக்கும், பிசியில் வரவே வராது, இப்படிலாம் நிறைய பேர் உங்களை சொல்லி குழப்புவாங்க. யார் சொல்கிறதையும் குழப்பமே பண்ணாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. கவர்மெண்ட்டு வேலை கொடுக்கணுன்னு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? எப்படியாச்சும் நம்ம வேலை கொடுக்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2000 ஒரு சில பேரும் ஏதோ கமெண்டில் சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த டிஎம்கே வந்ததுக்கப்புறம் பல்காகவே எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. டிஎம்கே ஆட்சியில் வந்து பல்காக எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, வருஷம் ஆள் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் 2K கிட்ஸுக்கு மேக்ஸிமம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 90ஸில் பிறந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. வருஷம் ஆள் எடுத்துகிட்டே வருவாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி இருந்த ஆட்சியில் வந்து 2012 தான் பிசி நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ போட்டாங்கன்னா 2017 தான் பிசி நோட்டிஃபிகேஷனை போடுறாங்க. அப்படிங்கப்போ அந்த சடன் டயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏஜ் இல்லாமலே போயிடுச்சு. சரிங்களா? அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற வேக்கன்சியை செப்பரேட்டாக பிரிச்சுருவாங்க. பிரித்து வருஷம் கால்ஃபர் பண்ணுவாங்க. வருஷம் கால்ஃபர் பண்ணாலும் 2000 பண்ணாலும் சரி, 3000 பண்ணாலும் சரி, நீங்கள் அவங்க என்ன பிளான்னா, வருஷம் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்கு. நீங்கள் மொத்தமாக ஒரு 10,000 பேர் எடுத்துகிட்டு அப்புறம் 4 வருஷம் கால்ஃபர் இல்லைன்னா அவங்களோட வயசு என்ன ஆகுறது, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறது? நீங்கள் கால்ஃபரில் போகலைங்க. சரிங்களா? 10,000 எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமையோ, இல்லை நீங்கள் ஃபிசிக்கலில் விட்டுட்டிங்களோ, இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு நெகட்டிவாக நடந்துச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? 2வது கால்ஃபர் போட்டால் நல்லா இருக்குமே நினைப்பீங்களா? அந்த கான்செப்ட் தான் இவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா? வருஷம் ஆள் எடுக்கிறதா நம்மளுக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, நல்லா படித்தவன், நல்ல திறமையான இருக்கவன் மட்டும்தான் காவல்துறைக்கு உள்ளே போக முடியும். நீங்கள் அதிக பேர் எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. அதனால் அவங்க வந்து இந்த ஒரு பிளானை வச்சுருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல பையன், வந்து நல்லா படித்த பையன், நல்ல திறமையான ஃபிசிக்காக இருக்க பையன் தான் நம்மளுக்கு வேணுங்கிறனால வருஷம் எடுக்கிறாங்க. கம்மியாக வேக்கன்சி வச்சு எடுக்கிறாங்க. சரிங்களா? எஸ்ஐ தான் ஃபஸ்ட்டு வரும், பிசி 2வது தான் வரும். சரிங்களா? இதுதான் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு திருப்பி என்னை வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க தயவுசெய்து. சரிங்களா? ஒரு 3 நாள் 4 நாளாக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்க. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு, நானும் எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோ பேர் இருக்கீங்க, 1000 பேர் இருக்கீங்க என் குரூப்பில். 1000 பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா? சரி, உங்களுக்கு வேறு எதுவும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.